திமுகவிற்கு ஆதரவாக இருக்கும் அரசு ஊழியர்களே விடியா விளம்பர அரசு மீது அதிருப்தியில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்எஸ்புரம் 71வது வார்டில் உள்ள 7 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ராஜஸ்தான் மக்களின் பாரம்பரிய வழக்கப்படி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு தலைப்பாகை அணிவித்து கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பூத் கமிட்டி பகுதி பொறுப்பாளர் தோப்பு அசோகன் மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை இணைச் செயலாளர் பிரபு கலந்து கொண்டு பூத் கமிட்டி கையேடுகளை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியிடம் ஒப்படைத்தார். அப்போது பேசிய அவர், திமுகவிற்கு ஆதரவாக இருக்கும் அரசு ஊழியர்களே விடியா அரசு மீது அதிருப்தியில் உள்ளதால் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், விடுபட்ட அனைத்து திட்டங்களையும் அதிமுக நிறைவேற்றும் என்று உறுதியளித்தார். இன்றைக்கு 3 வருடம் முடிய போகிறது. 3 வருடத்தில் கோவை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் இந்த ஆட்சியில் வந்திருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இதுவரையிலும் எந்த திட்டமும் தராமல் இன்றைக்கு 3 வருடத்தை இந்த ஆட்சி கடந்திருக்கிறது. இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குரிய மக்கள் யாருமே நல்லா இல்லை. ஏழைகள் நல்லா இல்லை, நடுத்தரவருக்கு நல்லா இல்லை, தொழிலாளர் நல்லா இல்லை, தொழில் முதலீட்டாளர் நல்லா இல்லை, எந்த தொழில் செய்ய முடியல. ஆகவே இதுக்கு விடிவு காலம் ஒட்டுமொத்தம். அது மட்டுமல்ல, திமுக எப்பவுமே ஓட்டு போட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களே இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி போன எடப்பாடி முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் தான் எல்லாம் பூத் பொறுப்பாளராக இருக்கீங்க. நீங்க கண்டிப்பாக பணியாற்ற வேண்டும். எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் 200 தொகுதிக்கு விட்டு எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அது மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியை தேடி தர வேண்டும் என்று கேட்டு நீங்க தான் அத்தனை பேர் பொறுப்பாளர்கள். திமுக இன்றைக்கு இந்த ஆட்சி கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறது. மீண்டும் நாம் வருவோம், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். விடுபட்ட திட்டங்களை எல்லாம் மீண்டும் கோவை மாவட்டத்தை கொண்டு வந்து செய்வோம். கோவை மாநகராட்சி லாலி ரோடு பகுதியில் 72 மற்றும் 72A வார்டுகளில் உள்ள 17 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பூத் கமிட்டி கையேடுகள் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியிடம் ஒப்படைக்கப்பட்டன. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தற்பொழுது எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனையும் வழிப்பறியும் அதிகரித்துள்ளதாகவும், குற்றவாளிகளை எல்லாம் விட்டுவிட்டு அப்பாவிகளை பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, ஒரு நியாயமான ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இப்படி அடித்து துன்புறுத்துறாங்க. காவல்துறை இங்கே பார்த்தாலும் செயின் பறிக்கிறாங்க, எல்லா பக்கம் கஞ்சா வைக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுறாங்க. ஆனால் அப்பாவில பிடிக்கிறாங்க. யாருக்கு பாதுகாப்பு இல்லை. அம்மா ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது ஆரஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷனா விருது வாங்குச்சு. இன்னைக்கு காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம், காவல்துறை அதிகாரிகள் மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க பதவி இருந்தா போது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. சட்ட ஒழுங்கு அப்படி கெட்டு போச்சு. சட்ட ஒழுங்கு சுத்தமா கெட்டு போச்சு. நீ கேள்வி கேட்க ஆள் இல்லாம போச்சு. இதனைத் தொடர்ந்து கோவையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். கோவை மாநகராட்சி லாலி ரோடு பகுதியில் 73வது வார்டில் உள்ள 6 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பூத் கமிட்டி கையேடுகள் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியிடம் ஒப்படைக்கப்பட்டன. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அனைத்து மக்களும் விரைவில் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என விரும்புவதாகவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என தெரிவித்தார். ஒட்டுமொத்த மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏழைகள், நடுத்தர வர்க்கம், தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், திமுக எப்பவுமே ஓட்டு போட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் கூட இந்த ஆட்சி இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி போல எந்த தொழிலும் செய்ய முடியல. எடப்பாடியார் முதலமைச்சர் முடிவுபட்டார். கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்திலே விடுபட்ட திட்டங்களை போராட மீண்டும் நாம் செய்வோம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் யாரை விட்டால் நீங்க எல்லாரும் பொறுப்பாளர் எல்லாருமே அதிக ஓட்டுகளை பெற்று தர வேண்டும். சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் 200 தொகுதிகள் வெற்றி பெற்ற எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார்.